தக்ஷுக்குட்டிக்கு என்னாச்சு? ஒரு வீடியோவில் பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க, நெத்தியில் ஏதாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு. விளையாடும்போது கீழே விழுந்துட்டான். வேறு எதுவும் பெருசாக இல்லை. அது லைட்டாக காயமாயிடுச்சு. அதை தொட்டுகிட்டே இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு பேண்டேட் போட்டு விட்டேன். ஸோ அது சீக்கிரமாக ஹீல் ஆகிடும் அப்படின்னு. அதை மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ ரொம்பவே நல்லா இருக்கா. அது நல்லா ஆறி ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டான். புதுசாக சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கான். அது ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறது, கைவிட்டு ஓட்டுறது அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதனால் வந்த விளைவு தான், வேறு எதுவும் பெருசாக இல்லை. நீங்கள் சொல்லலை அப்படின்லாம் நினைக்காதீங்க. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, மீல் மேக்கர் ஃப்ரை தான். ஸோ அதுக்கு நான் அப்படியே தண்ணியில் அது ஊற போட்டிங்கன்னா, சுடு தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே உரமாக வச்சிட்டிங்கன்னா நமக்கு வெந்துடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தயிர், சில்லி பவுடர், அப்புறம் மஞ்சள் தூள், தனியாத்தூள், உப்பு, கரம் மசாலா பவுடர் போட்டுக்கலாம். ஸோ இது தயிரில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அது அப்படியே ஊறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பொரிக்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இது மட்டுமே இல்லாமல் இது கூட நம்ம கொஞ்சம் மைதா மாவோ இல்லை சோள மாவோ போட்டிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஈவன் அரிசி மாவு இருந்தால் கூட போடலாம். மைதா மாவு ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அரிசி மாவு இல்லை சோள மாவு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் நான் கரம் மசாலா போட ஸ்டார்டிங்கில் மறந்துட்டேன். அதனால் இப்போ சேர்த்துட்டு நான் கொஞ்சம் சோள மாவு சேர்த்துருக்கேன். அதை அப்படியே நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அது. இதே மெத்தட்லேயே நான் காளான் ஃப்ரை, கோபி ஃப்ரை எல்லாமே பண்ணுவேன். அன்றைக்கி மித்துன் ஏதாவது ரொம்ப கிரேவிங்காக இருக்குமா சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால், சரி அதான் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். சரி இதை பண்ணிவிட்டு நம்ம இதிலே மஞ்சூரியன் பண்ணலாம். நான் அதெல்லாம் பண்ணல, அப்படியே பொரித்து கொடுத்துரு, நான் சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டான். 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கேஸ் ஸ்டவ் அப்புறம் சிமினி அதெல்லாம் என்ன பிராண்டுக்கா அப்படின்ட்டு. இதோட லிங்க் எல்லாமே கிடச்சிது அப்படின்னா நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இது விடியம் தான். நம்ம ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். ஆன்லைனில் நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது ஆஃபர் ப்ரைஸில் நமக்கு கிடைக்கும். அது ஷாப்பில் நமக்கு போகும்போது அந்த ஆஃபர் ப்ரைஸ் நமக்கு இருக்காது. சிமினி நான் ஃபேபர் வாங்கினேன். கேஸ் ஸ்டவ் ஃபேபர்லேயே வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் எனக்கு ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருந்தது. அதனால தான் விடியமில் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வாங்கி ஒரு 1 இயர் மேலே ஆச்சு. நல்லாவே தான் இருக்குது. சுட சுட ரெடி ஆகி அன்றைக்கி சூப்பராக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடித்தோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.